வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள மிக முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்த எண்ணிக்கை 24. இப் யுவ் என்பவை எதிர்கால இடைநிலைகள். உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் என்று பாடியவர் யார்? திருமூலர். கலைகள் கல்வி கற்பிக்கும் இடங்களாக விளங்கியது எது? பள்ளிகள். முதல் மரபணு பொறியியல் தொழில்நுட்ப செயற்கை மனித இன்சுலின் பாக்டீரியாவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1978. பெரியவன் கவிராயரின் காலம் என்ன? 18ஆம் நூற்றாண்டு. நாடனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் என்று கூறியவர் யார்? சிவவாக்கியார். ஒரு தொடரில் முன்னின்ற சொல்லுக்கு ஏற்றவாறு அமையாமல் இலக்கண குற்றம் தோன்ற வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வழு. ஆயுர்வேதத்தில் மதுமேகம் என்று அழைக்கப்படுவது எது? நீரிழிவு நோய். வெண்சுவை தீம்பால் என்பதன் இலக்கண குறிப்பு. பண்புத்தொகை. புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்தவர் யார்? மௌலானா ரூமி. புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்தவர் யார்? மௌலானா ரூமி. கவிதையினை இயன்றவரை பேசுவது போல எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறியவர் யார்? பாரதியார். பாரதிதாசன் நடத்திய இதழ் எது? குயில். 1829ஆம் ஆண்டு சதி எனும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை நீக்கியவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகத்தினால் அறிஞர் என பட்டமளித்து சிறப்பிக்கப்பட்டவர் யார்? பேரறிஞர் அண்ணா. திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில் எவ்வாறு வழங்கப்படுகிறது? மலைய. ஆனந்தரங்கர் அவர்களின் நாட்குறிப்பு காலம் எது? 1736 முதல் 1761 வரை. கொன்மு என்பதன் பொருள் என்ன? மேகம். ஆசிலா ஓவா என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வனப்பேணர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் விருதினை 2000ஆம் ஆண்டு பெற்றவர் யார்? டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிரபஞ்சன். பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விகாரம். கவிஞர் தான் கூற கருதிய பொருளினை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள்கள் மூலம் உவமைப்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உள்ளுரை உவமம். திருக்குறளின் சிறப்பினை விளக்கி கூறும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. திருமலை முருகன் பள்ளு குறிப்பிடும் நெல்லின் வகைகள் மொத்தம் எத்தனை? 19 வகை. பழந்தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக கருதப்படும் 8 தொகை நூல் எது? புறநானூறு. ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுவது எது? பனைமரம். தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உவமை. தமிழ்நாட்டில் மழை என்ற சொல் எந்த இடப்பெயர்களில் முன்னட்டாகவும் எந்த இடப்பெயர்களில் பின்னட்டாகவும் இடம்பெறுகிறது? 17 மற்றும் 84. வீரை தல புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? சென்னிக்குளம் அண்ணாமலையார்.
கற்றளி கோவில்கள் என்னும் வடிவம் உருவாக்கப்பட்ட காலம் எது? 7ஆம் நூற்றாண்டு. தமிழில் முதலில் கருத்து படத்தினை வெளியிட்ட இதழ் எது? இந்தியா. ஆனந்தரங்கர் பிறந்த தினம் எது? 1909ஆம் ஆண்டு மார்ச் 30. அம்ம என்பதன் இலக்கண குறிப்பு அசைநிலை. லங்காபுரி ராஜா என்ற சிறுகதை தொகுப்பினை எழுதியவர் யார்? சிவராமலிங்கம். புவி அரசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? கையொப்பம். கோன் என்ற சொல்லின் பொருள் அரசன். அருஞ்சமம் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். நற்றிணை எத்தனை அடி சிற்றெல்லையையும் எத்தனை அடி பேரெல்லையையும் கொண்டது? 9 அடி முதல் 12 அடி வரை. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்ற நூலை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937இல் இயற்றப்பட்டது எது? புரட்சிக்கவி. கொற்றவை என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஜெயமோகன். ஐங்குறுநூற்றில் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் யார்? அம்மூவனார். கடிநகர் சாலத்தகும் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். பெரியவன் கவிராயரின் காலம் என்ன? 18ஆம் நூற்றாண்டு. மக்களாட்சியின் 4வது தூண் என்று அழைக்கப்படுவது எது? ஊடகம். செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் என்ற புறநானூற்று பாடல் அடியில் செலவு என்பதன் பொருள் வழி. அச்சு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? ஜான் கூட்டன்பர்க். ராபின்சன் குரூசோ என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? டேனியல் டிஃபோ. பிரமிழ் என்ற பெயரில் கவிதைகளை எழுதியவர் யார்? தருமு சிவராமு. பள்ளிசை என்று அழைக்கப்படுவது எது? திருமலை முருகன் பள்ளு. தரளம் என்பதன் பொருள் முத்து. சீரா புராணத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 5027 பாடல்கள். கவனம் என்பதன் பொருள் வேகம். பறிப்பு என்பதன் பொருள் இயக்கம். தஞ்சை பெரிய கோவிலின் ஓவியங்களை கண்டறிந்தவர் யார்? கோவிந்தசாமி. அன்னி பெசன்ட் அவர்களை அன்னை வசந்தை என்ற இதழ்களில் எழுதியவர் யார்? திருவிக. உருட்டி என்பதன் இலக்கண குறிப்பு வினையெச்சம். சென்னையில் முதலில் வெளியான மெட்ராஸ் கூரியர் என்ற ஆங்கில வார இதழை வெளியிட்டவர் யார்? ரிச்சர்ட் ஜான்சன். ஆல் என்பதன் இலக்கண குறிப்பு அசைநிலை. அம்ம என்பதன் இலக்கண குறிப்பும் அசைநிலைதான். தமிழக அரசு பாரதிதாசன் பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தினை எங்கு நிறுவியுள்ளது? திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம். சுடுகாடு, கொல்புலி, குரைக்கடல் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. வெப்பம் குளிர் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மைத்தொகை. வெப்பமும் குளிரும் இதில் மறைந்து வந்துள்ளது. சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ்கள் எங்கே என்ற பாடலை பாடியவர் யார்? கண்ணதாசன். சார்லஸ் ஹெஸ்பீல்ட் என்பவரை இயக்குனராக கொண்டு ஆர்பானெட் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1957. செயல் செய்பவரை வெளிப்படையாக காட்டி செயலையும் காலத்தையும் குறிப்பாக உணர்த்துவது எது? குறிப்பு வினைமுற்று. அவ்வளோதான்.